ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பண்ணு வச்சு பீஸா தாங்க பண்ண போகிறோம். அதுவுமே ஸ்டஃபிங்க்கு பன்னீர் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பவுலில் குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு அரை கேப்சிகத்தையுமே குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு பன்னீரை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்காக மல்லித்தலையுமே குட்டியாக சாப் பண்ணி அதையுமே இதை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மயோனைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் பீஸா சாஸையுமே ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இதில் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாங்க. நம்ம ரெடி பண்ண மிக்ஸை பன்னில் அப்படியே வச்சு ஸ்டஃபிங் பண்ணிட வேண்டியதாங்க. பன்னை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக டொமேட்டோ கிச்சப் ஆட் பண்ணி அதையுமே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியுமே விட்டுக்கலாங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே தேவையான அளவுக்கு சீஸ் வச்சுக்கலாங்க. நான் சீஸ் ஸ்லைஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையுமே இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. இதை அப்படியே ஓடிஜி இல்லைன்னா ஓவனில் வச்சு எடுத்துக்கலாம். நான் ஃப்ரையிங் பேனில் தாங்க இதை வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னை அப்படியே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பன் பீஸா ரெடி ஆயிரும். ரெடியான பன் பீஸாவை ஸ்கூல் போயிட்டு வர குட்டீஸ்க்கு எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா சத்தமே இல்லாமல் சாப்பிட்டு போயிடுவாங்க. டேஸ்ட்டு அந்த அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பீஸா பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.